இரட்சகரின் மகிமையில் நாளும் வாழவே வல்லமையுள்ள வார்த்தைகளால் புது மனிதனாகவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இரட்சகர் இயேசுவின் மகிமையான ஊழியத்தின் சார்பில் வாழ்த்துதலை நான் கொண்டு வருகிறேன். சந்தோஷமா இருக்கிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கும் அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவே இல்லை. இந்த தொலைக்காட்சி ஊழியத்திலே அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் சோர்வுகள் வரலாம். என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பலவீனத்தில் இருக்கிறேன், இப்படி ஒரு போராட்டத்தில் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையும் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சோர்ந்து போய் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட இந்த வேளையில் ஒரு மகத்தான சாட்சியை நாங்கள் கொண்டு வருகிறோம். ஆண்டவர் இன்றைக்கும் அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாமே கூடும். மார்க்கு 9:23 ஆண்டவர் ஒரு பிள்ளையினுடைய தகப்பனை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு எல்லாம் கூடும். ஆம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று அந்த தகப்பன் மன்றாடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, எத்தனையோ பலவீனங்கள் வியாதிகளிலே அநேக ரசிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சுகமாக்குகிறார். பணம், அநேக பணத்தினாலே வியாதிகளை சுகமாக்க முடியும் என்று போகிறவர்கள் உண்டு. ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லாமே என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எனக்கு இந்த அற்புதம் நடக்குமா? ஆண்டவரால் எல்லாம் கூடுங்க. அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அவருடைய தழும்புகள் இன்றைக்கும் நமக்கு சுகத்தை தருகிறது. இப்பொழுது ஒரு பாடலை நம்ம கேட்க போகிறோம். அந்த பாடலுக்கு பிறகு நம்ம ஒரு அற்புதமான சாட்சியை கேட்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்நாளிலும் இரட்சகர் இயேசுவின் மகிமையின் ஊழியத்திலே நடந்த அற்புதங்களை நாம் கேட்க போகிறோம். வாருங்கள் நாம் கேட்போம். நான் இந்த மாதிரி பள்ளிகளிலிருந்து வரேன். ரொம்ப நாளாக அம்மாவுடைய சர்ச்சுக்கு வந்துன்னு இருக்கிறேன். நான் வந்துன்னா எனக்கு ஒரு 2 வருஷமாக எனக்கு ப்ராப்ளம். வயிறு வலியில் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தேன். 2-3 தடவை ஸ்கேன் பண்ணேன். 4வது ஸ்கேன் பண்ணியிருக்கிறேன். எனக்கு பண்ண பிறகு டாக்டருங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மாத்திரையில் சரியாகாது, இது ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னாங்க. ஒரு இடத்துல காட்டினோம், இன்னொரு இடத்துலையும் போயிட்டு அந்த ரிப்போர்ட் எதுவுமே நாங்கள் காட்டினோன்னே அவங்களும் என்ன சொன்னாங்க, இது கட்டியும் வளர்ந்துருக்குது, சதியும் வளர்ந்துருக்குது, இது மாத்திரையில் இது கரையாது, இது ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு நான் பாப்பா கூட்டின்னு போனேன். பாப்பா சரிம்மா நம்ம ப்ரேயர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் குடும்ப ப்ரேயர் பண்ணோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிகர் மகிமையான ஊழியத்துக்கு நாங்கள் போகிறோம். ரொம்ப நாளாக போயின்னு இருக்கிறோம். அங்கே போயிட்டு எங்களுக்கு ப்ரேயர் பண்ணி இந்த ஆயில் கொடுத்தாங்க. இந்த ப்ரேயர் ஆயில் கொடுத்த பிறகு அங்கே எனக்கு அற்புதம் என்ன நடந்ததுன்னா, டாக்டருங்க சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. டாக்டருங்க 2 டாக்டருங்க சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், இது மாத்திரையில் கரையாது, சான்ஸே கிடையாதுமா அப்படின்ட்டாங்க. குழந்தைங்களாம் பயப்படுதுங்க, சின்ன பசங்க பயப்படுது. எங்கள் வீட்டுக்காருக்கு அந்த இது தெரியாது. எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. சரி, ஆண்டவரால் முடியாது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரேயருக்கு போயிட்டு சிஸ்டர் எங்களுக்கு இந்த ப்ரேயர் ஆயில் கொடுத்தாங்க. ப்ரேயர் பண்ணி நான் நினச்சின்னு போனேன். ஜனவரி அந்த மாதம் ஃபுல்லாக நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயின்னு இருந்தேன். நாங்கள் சம்பாரிச்சது, குழந்தைங்க சம்பாரிச்சு எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் செலவு பண்ணின்னு இருந்ததுங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயின்னு அப்போ போயிட்டு அன்றைக்கும் நாங்கள் போயிட்டு வரோம். அந்த 3 நாள் நாங்கள் புதன்கிழமை போயிட்டு வரோம், வியாழக்கிழமை ப்ரேயருக்கு வருவோம். அப்போ நான் நினச்சின்னு என்னால் முடியல. அந்த டைமுக்கு ப்ரேயருக்கு போனேன். சின்ன பையன் விசுவாசம் சொன்னான், ஆண்டி என்னை போய் நீங்கள் ப்ரேயர் பண்ணின்னு வாங்கம்மா அப்படின்னு சின்னவன் சொன்னான். அப்படியே ஆண்டவர் எனக்கு பலம் கொடுத்தாரு. எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, அங்கே போனால் எனக்கு நான் வர சொல்லுவேன், அதை நினச்சிக்கினே வந்தேன். எசப்பா உன்னுடைய சித்தம், என் வயிற்றுல கத்தி படவே கூடாது,
நான் விசுவாசத்தோட வந்தேன். நான் அம்மா கிட்ட சொல்லி நான் ப்ரேயர் பண்ணல. நான் இந்த மாதிரி பிரச்சனைமான்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ப்ரேயர் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, நீ நினைச்சது நிறைவேறும் அப்படின்ட்டு விசுவாசத்தோட அப்படியே நான் என்ன நினைச்சுன்னு வந்தேன். அது அம்மா மூலியமா ஆண்டவர் வெளிப்படுத்தி எனக்கு சொன்னாரு. எனக்கு அப்பவே எனக்கு பாதி எனக்கு சரியாயிடுச்சு. ஆண்டவர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்துறாரு. அந்த வார்த்தையை நான் நம்புறேன். எனக்காகவே அந்த வார்த்தை வந்த மாதிரியே இருந்தது பாருங்க. நான் நினைச்சு வீட்டுல இருந்து வரேன், அந்த வார்த்தை எனக்கு கொடுக்குறாரு ஆண்டவர். நீ நினைச்சதை நிறைவேறும் போ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு ப்ரேயர் பண்ணின்னு லாஸ்ட் ஜனவரி மாசம், எனக்கு ஜனவரிலேருந்து பிப்ரவரி முதல் வாரத்திலேயே கர்த்தர் எனக்கு அற்புதமாக இந்த ப்ரேயர் என்னைய என் குழந்தைக்கு விசுவாசத்தோட அந்த பிள்ளைங்க எனக்கு வந்து டம்ளர்ல ஊற்றி குடிக்க சொல்லிட்டு, இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மளுக்காக சிந்தப்பட்ட ரத்தம்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்க இதை கொடுத்துச்சுங்க. நானும் குடிச்சிருக்கிறேன். அப்புறம் வெளியே போக சொல்லலாம், என் பிள்ளைங்க வேலைக்கு போக சொல்லலாம். இந்த ப்ரேயர் ஆயில என் வயிற்றுல தாடி விட்டு எனக்கு சிலுவை போட்டு விட்டுட்டு என் குழந்தைங்க 3மே போவோம். எனக்கு 3 பசங்க, 3மே அந்த விசுவாசத்தோட செஞ்சது. அம்மா எனக்கு ப்ரேயர் ஆயில கொடுத்தாங்க. நாங்கள் அதை வேஸ்ட் பண்ணவே மாட்டோம். என் கர்த்தர் அம்மா மூலியமா இது அற்புதம் செஞ்சாரு. நான் டிசம்பர் மாதம் லாஸ்ட் வந்து ப்ரேயர் பண்ணேன். பிப்ரவரியில் 4ஆம் தேதி எனக்கு அந்த கட்டி வெளியே வந்தது. கர்த்தருக்கு அப்படி எப்படிதான் நன்றி சொல்றது மூலியமா எனக்கு கர்த்தர் அப்படி ஒரு அற்புதம் செஞ்சார். அவர் கொடான கொடி ஸ்தோத்திரம், நன்றி சொல்றோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கேட்ட இந்த அற்புத சாட்சிக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நீங்களே பாருங்க, அவங்க ப்ரேயர் ஆயில் வைத்து அவங்க ஜெபம் பண்ணாங்க. அதே போல் அவங்க விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணியிருக்காங்க. அதே போல் அவங்களுக்கு அந்த 3 கட்டியும் அதுவே தானாக கீழே வந்து விழுந்துருச்சு. அது வயிற்றுலே இருந்திருந்தா பாருங்க கேன்சராக கூட மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கர்த்தர் அவங்களுடைய விசுவாசத்தில் பண்ண அந்த ஜெபத்தின் மூலியமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். நேர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கும் இது போல் ஒரு பலவீனம் இருக்கலாம், கட்டுகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கார். அவரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தர் உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட அருமையான சாட்சி நீங்கள் கேட்டீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஏன்னா நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கிறோம் இல்லையா? திக்கற்றவர்களை, விதவைகளை, பரதேசிகளை காப்பாற்றுகிற தேவன். எத்தனையோ பிள்ளைகள் ஐசியூல, எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, எங்க வாழ்க்கை முடிஞ்சிடுமான்னு எவ்வளோ பிள்ளைகள் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவராய், இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். எனக்கு ஒரு முறை வெள்ளூர் சிஎம்சியிலிருந்து எனக்கு ஒரு சகோதரி கால் பண்றாங்க. இந்த நிகழ்ச்சி அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த நம்பிக்கை டிவி அந்த ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருக்கிறதான சூழ்நிலையில் அவர்களும் என்னுடைய சரீரத்தில் இந்த பலவீனம் இருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்கம்மா, எனக்கு ஒரு சுகம் வேண்டும் என்று. இந்த நாளிலும் சுகத்துக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். எரேமியா 33:6 சொல்லுகிறது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி சமாதானத்தை, அவர்களுக்கு பரிபூரணமான சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற மகா பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே, அருமையான ஆண்டவரே, சகோதரி அப்பா, ஆண்டவரே, சாமந்தி சிஸ்டருடைய சாட்சி அநேக மக்களை போய் ஆண்டவரே தொட்டு கொண்டிருக்கிறது. ஆவியானவர் கிரியைகளை நடப்பிக்கிறவர். உம்முடைய அற்புதத்தை ஆண்டவரே அந்நாட்களிலே கண்டவர்கள் ஏராளம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஓடி வந்தார்கள். உம்முடைய சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். இந்நாளிலே அப்பா, விசுவாசத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவே, உம்முடைய வல்லமையை மட்டுப்படுத்த முடியாது தகப்பனே. உம்முடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை இன்றைக்கும் படுக்கையில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும். அவங்களை காலொன்றி எழும்ப பண்ணுவீராக. கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறோம். யூட்ரஸ்ல இருக்கிறதான கட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே அது உடைந்து போகட்டும், வெளியே வரட்டும் சுவாமி. ஆண்டவர் கிரியைகளை செய்யும்படி ஜெபிக்கிறோம்.
அப்பா உம்முடைய அற்புதம் நடக்கட்டும் நடக்கட்டும். ப்ளீடிங் ப்ராப்ளம் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே ஸ்டாப் ஆகட்டும். அற்புதம் செய்யும். அவங்களுடைய வேதனைகள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா துக்கங்களையும் நீக்கி போடுங்க. இயேசு என்ற நாமம் இவர்களுக்கு ஆண்டவரே வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரட்டும். அப்பா நீங்க அற்புதம் செய்கிறீர், சாட்சிகளை எழுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இரட்சகர் இயேசுவின் மகிமையின் ஊழியங்கள் நடத்தும் உபவாச ஜெபக் கூட்டம். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை தோறும் இந்த உபவாச கூட்டம் நடைபெறும். காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் பாலர் கல்வி நிலையம், அனிதா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, ரித்தட்டன் ரோட், வெப்பேரி, சென்னை 7. தெய்வ செய்தி அளித்து உங்களுக்காக தனித்தனியாக ஜெபிக்க இருக்கின்றவர் சகோதரி ஜெபகுமாரி டேவிட் அவர்கள். அனைவரும் கலந்து கொண்டு இறையாசி பெற்று செல்ல அன்புடன் அழைக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியங்களை நீங்கள் பட்சமாய் தாங்க உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளையும் திரையில் காணும் முகவரியில் அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்கும்படி அன்பாய் கேட்டுக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.